ஜனங்களை வெளில கொண்டு வராங்க. ஒரு காலகட்டம் வருது, சபை நல்லா விருத்தி அடையுது, அடிமைத்தனம் போச்சு. அதை தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில். எல்லாம் போச்சு, வியாதி போச்சு, வறுமை போச்சு, பில்லி சூனியம் போச்சு, பிள்ளை கல்யாணம் ஆகி பேரம்பேத்தியை பார்த்தாச்சு, இப்போ கடனெல்லாம் இல்லை, எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. பசங்களாம் கல்யாணம் ஆகி போயிடுச்சு, படித்து முடிச்சாச்சு, பசங்களாம் கை நிறைய சம்பாதிக்கிறது, தாய் தோப்பனுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் அனுப்புது. இந்த மனுஷனு சம்பாதிச்சாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கற்றுக்குள்ளே வந்தாங்க. இப்போ ஏன்னா அது பென்ஷனே லேக்ஸ் கணக்கில் வருது 2 பேருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு. அதுக்கு அவங்களுடைய கோர்பான் வேறு வருது பிள்ளைங்க கிட்டேருந்து. கோர்பானா தெரியும் இல்லை, தாய் தோப்பனுக்கு ஒரு அன்பளிப்பின் தொகை கட்டாயம் இல்லை, ஆனால் கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு சொல்கிறேன், வாங்கின்னு போது இருக்கிறதா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, வந்து பிடிக்கின்னு போகிற பசங்க இருக்கிறாங்க, சிலது கொடுக்குறதும் இருக்குது. அதெல்லாம் நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்குது. என்ன இப்போது பொருளாதாரம் என்பதே அடையாளமாக